ஹாய் கைஸ், வெல்கம் டு வைஸ்லின் விலாக். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கல்லீரலோட முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம உடம்புல கல்லீரல் சொல்கிறது கண்ணு ஒரு தூசி இல்லாமல் எப்படி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி கல்லீரலை பாதுகாக்கிறதும் மிக 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 முக்கியம். நம்ம உடம்புல இருக்கிற கல்லீரல் சொல்கிறது ஒரு தொழிற்சாலை மாதிரி. ஒரு தொழிற்சாலையில் எவ்வளவுதான் வேலை செய்தாலும் அதற்கு எவ்வளவு அந்த தொழிற்சாலை பிரயோஜனமாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு தேவையான என்சைம்ஸ் எல்லாமே தந்து இந்த கல்லீரல் ஒரு தொழிற்சாலை மாதிரி வேலை செய்துக்கிட்டு இருக்கு. அந்த கல்லீரலை நம்ம ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும். அந்த கல்லீரல் கெட்டு போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது நம்மளால் அப்படின்னு சொன்னால் தானாகவே வர்றது. சில விஷயங்கள் நம்மளால் தடுக்கக்கூடிய காரணங்களாக இருக்குது. தடுக்கக்கூடிய காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக மது அருந்துதல். குடியை கெடுக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மது அருந்துதல் இந்த குடிக்கிறதுனால தனி மனிதனுடைய என்ன சொல்கிறது ஆரோக்கியம் போகுது, குடும்பத்தோட ஆரோக்கியம் போகுது, பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் போகுது, கல்வி போகுது, கடன்கள் வருது. இது எதுவுமே இல்லாமல் இன்னும் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த தனி மனிதனோட உடல்நிலை ஃபஸ்ட்டு ஒரு சந்தோஷத்துக்காக குடிப்பாங்க. அப்புறம் 1-2 நாள் தொடர்ச்சியாக மாறும். அது திரும்ப அவங்களுக்கு ஒரு பழக்கமாக அமையும். அது நாளடைவில் அது இல்லாமலே இருக்க முடியாதுன்னு உள்ள சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. இப்படி கடன் வாங்கி வேலைக்கு போய் காசு கூட மிச்சப்படுத்தாமல் கடன் வாங்கி குடிக்கிறாங்க. குடித்து தன் உடம்பையும் கெடுத்துக்கிறாங்க. குடிக்கிறதுனால கல்லீரல் என்ன ஆகுதுன்னா கெட்டு போகுது. கல்லீரல் அழற்சி வருது அப்படின்னா கல்லீரல் சுருங்கி போயிடும், சொரசொரப்பாக போயிடும். கல்லீரல் செயலிழந்து போகுது, மஞ்சக்காமாலை வருது, பித்த நோய்கள் அப்படி நிறைய நோய்கள் வருது. நான் இவ்வளவு நாள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 500க்கு மேற்பட்ட கல்லீரல்னால பாதிக்கப்பட்ட நபர்களை நான் பார்த்துருப்பேன். வயிறில் நீர் கோத்து அது ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக இருக்கும் வயிறு. அந்த வயிற்றில் இருக்க தண்ணியை குத்தி எடுக்கிறதுக்கு மட்டுமே வாரத்தில் 3-4 நாள் பேஷண்ட்டு வர்றாங்க. வயிற்றில் இருக்கிற தண்ணியை எடுத்து மாற்றினா தான் அவங்கள சுவாசிக்க முடியும், எழும்பி நடக்க முடியும். அந்த நிலைக்கு வரைக்கும் தள்ளப்படுறாங்க. அதனால் நம்மளால் நமக்கு கிடச்சிருக்கிற இந்த கொஞ்ச காலத்தில் இந்த மது அருந்துதை நிறுத்தணும்னு சொன்னால் தனி மனிதனுடைய ஆரோக்கியமாக மேம்படும், குடும்ப ஆரோக்கியம் மேம்படும். பல குடும்பங்களுடைய ஆரோக்கியங்கள் மேம்படும் போது கிராமம், நம்முடைய நாடே மேம்படும். அதனால் தயவு செஞ்சு மது அருந்துவதை நிறுத்துவோம். கொழுப்பான ஆகாரங்கள் சாப்பிட்றத தடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும். அப்படி இன்னும் போதைப் பொருட்கள் ஊசிகள் மூலமாக கூட கல்லீரல் நோய்கள் வருது. எப்படின்னா இந்த ஹெப்படைட்டிஸ் சி, பி அதெல்லாமே ஊசிகள் மூலமாக வருது. போதைப் பொருட்களை ஊசி மூலமாக எடுக்கிறதுனால அப்படிப்பட்ட செயல்களை தடுப்போம். நம்முடைய நாட்டை ஒரு கல்லீரல் நோய்கள் இல்லாத ஒரு நாடாக மாற்றணும்னா ஒவ்வொரு குடிமகனும் அவர்களுடைய தலையாய கடமையாக இருக்குது. அதனால் நம்ம நாடு வளம் பெற நம்முடைய தனி மனித ஒழுக்கம் மேம்படட்டும். அப்போது நம்முடைய நாடும் நன்றாக அமையும். ஸோ இன்னொரு வீடியோவில் இது மாதிரி உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது பை வைஸ்லின்.